பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மே மாதம் 10ஆம் நாள் புனித அவிலான் ஜான் பெயர் பெற்ற போதகராகவும் ஞான குருவாகவும் விளங்கினார். குறிப்பாக இவர் எழுதிய மடல்கள் ஸ்பெயின் நாட்டில் இலக்கியமாக திகழ்கிறது. சாலமான்கா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிப்பதற்காக அனுப்பப்பட்டார். ஆனால் இவர் துறவற வாழ்வை தேர்ந்து அல்கலா நகரில் படித்து குருப்பட்டம் பெற்றார். இவருடைய போதனையை கேட்ட பலரும் மனம் திரும்பி புது வாழ்வை தொடங்கினர். இவருடைய பெற்றோர் இறந்தபோது இவருக்கு கிடைத்த பெரிய சொத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். இறை ஒன்றிப்பில் திளைத்த இவர் ஏழைகளுக்கு பணிபுரிவதில் நிறைவான வாழ்வை கண்டார். இறுதியாக 1569ஆம் ஆண்டு இவர் இறையடி சேர்ந்தார். 1970ஆம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 10th Saturday, May 2014. Do you also wish to go away? Jesus asked the 12 if they wanted to leave him on account of what he said about the bread of life. Jesus asked the same question whenever we find the truth of Christ difficult to understand and live. He compels no one to remain with him. If we remain with him, we will understand the truth of all that he says. It is good that we examine periodically why we remain with Christ Jesus and why we need him. You have the words of eternal life. என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் பொது மகிழ்வூட்டி என்னை கேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா உங்கள்
என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் பொது மறுமூர்த்தி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா. உந்தன் திருவுடன்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். எழுந்து நிற்போம். Lord, to whom shall we go? You have the words of eternal life. யோவான் 6:68. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த சீடர்கள் எல்லாம் உயிர்த்த ஆண்டவரினுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அருளையும் ஆற்றலையும் பெறுவதற்கு முன்பாக அவர்கள் சோர்ந்து போனார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்றதும் அவர்கள் உயிர் துடிப்புடன் தைரியத்துடன் தங்களுக்கு எதிரே வரக்கூடிய அது தடைகளானாலும் சரி, எதிர்க்கின்ற மனிதர்களானாலும் சரி, அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் இயேசுவினுடைய சான்றாக சாட்சியாக விளங்கினார்கள். செயின்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், குட் ஹேபிட்ஸ் லீவ் நோ ட்ரேஸ் இன் அவர் சோல் பட் குட் லவ்ஸ் டூ. நல்ல பழக்க வழக்கங்கள் நம் ஆன்மாவில் எந்த அடையாளமும் விட்டு செல்வதில்லை, ஆனால் தூய அன்பு விட்டு செல்லும். உண்மையான அன்பும் ஆதரவும் இருக்கும் பொழுது அவைகள் நல்ல அடையாளங்களை ட்ரேசஸ் பின்னால் விட்டு செல்லும் என்பது உண்மை. St. John Chrysostom, when questioning about the how comes in, there comes in with it unbelief. எப்படி என்ற கேள்வி எழுமானால் கூடவே அவநம்பிக்கையும் வரும். When we say something is difficult and hard to accept, we spend more time thinking of why we cannot do something than simply doing it. ஒன்றை ஏற்றுக்கொள்ள கடினமாக உள்ளது என்று சொல்லும்போது லகுவாக செய்ய வேண்டியதொன்றை ஏன் செய்ய இயலவில்லை என்று எண்ணி அதிக நேரம் செலவிடுகிறோம். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கடினமாக இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது ஏன் வேறு சுலபமாக செய்வதற்கு வழி இல்லாமல் போகிறது என்ற சிந்தனையிலே நேரம் கழிகிறது. 2 கொரிந்தியர் 4 திருவசனங்கள் 8-9. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை,
வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஆகவே இயேசுவினுடைய பிரசன்னம் எப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலையில் கூட அது உத்வேகத்தை தருகிறது. ஆதிகால கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மத்திய நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வாழுகின்ற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அந்த விசுவாசம் அவர்களுக்கு சுவாசமாக இருக்கும் பொழுது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபலத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த உயிர்த்த ஆண்டவர் நம் உள்ளங்களில் இல்லங்களில் இருந்து செயலாற்ற வேண்டும் என்று நம்முடைய ஜெபத்திலே இப்பொழுது முழந்தாள் படியிட்டு ஜெபிப்போம். Lord Jesus, I surrender my life to you. Be the Lord and Master of my heart, my will, my thoughts, and all my actions. May there be nothing which keeps me from you and your love. ஆண்டவராய் இயேசுவே, எம் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். எம் சொல், செயல், சிந்தை, இதயம், எண்ணம் யாவற்றுக்கும் நீரே அரசராய் இருந்தருளும். உம்மிடமிருந்தும் உம் அன்பிலிருந்தும் யாதொன்றும் எம்மை பிரிக்காதிருப்பதாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. உம்மையே நாங்கள் என்றும் உள்ளத்தின் ஆழத்தில் பற்றி கொண்டிருப்பவர்களாக வாழச் செய்திருளும். எங்களுள் இருக்கக்கூடிய அச்சம், அசமந்தத்தனம், எத்தகைய உணர்வும் இல்லாமல், உயிர் துடிப்பில்லாமல் மெத்தன வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சோம்பேறி வாழ்க்கையை விடுத்து உமக்காக சுறுசுறுப்பாக இன்னும் சான்று பகரக்கூடிய வகையில் வாழ்வதற்கு வேண்டிய உத்வேகத்தை தந்தருளும். நேற்றைய தினம் தேர்வின் முடிவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. உமது அருளுக்காக, கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இன்னும் இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் வேண்டிய மன தெளிவையும் துணிவையும் தாரும். தோல்வி ஏற்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபலத்தை தாரும். இன்னும் அதிகமாக உழைப்பதற்கும் சிறப்பாக செயல்படுவதற்கும் வேண்டிய ஞானத்தை தந்தரலாம். இப்பொழுது நாங்கள் எங்கள் பங்கிலே புது நன்மை, உறுதி பூசுதல், இதற்கு அருட்சாதனங்களை பெறுவதற்காக பிள்ளைகளை தயாரிக்கின்றோம். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் தமிழில் படிக்க தயக்கம் தெரியாது. ஆங்கில மீடியம் என்று பெயர், ஆங்கிலமும் வரவில்லை. இந்த மதிப்பீட்டில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது விழலுக்கிறைத்த நீரை போல. உடல் வளர்கிறது, மற்ற எல்லா காரியங்களும் வளர்கிறது. ஆனால் உழைப்பு, இதனால் இந்த ஞானம் வளர்கிறதா என்றால் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்கள் கண்டிக்கக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. வெறுமனே களையை போல் வளர்ந்தால் அவைகள் எப்படி பலன் தரும்? வாசகங்கள் படிக்க, மன்றாட்டுக்கள் படிக்க பிள்ளைகளை பொறுக்கி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. 40 பேர் 50 பேர் படிக்கின்ற கூட்டத்திலே பள்ளிக்கூடங்களில் அவர்கள் படித்தாலும் படிக்காத பிள்ளைகளைப் போல இருக்கின்ற ஞானம் எல்லோரையும்
பாஸ் செய்ய வேண்டும் என்ற அரசின் மெத்தனம். ஆகவே தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகள் முயற்சியினால், உழைப்பினால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், நன்றாக பிரகாசிக்கிறார்கள். அதனால் தனியார் பள்ளிகள் மீது தணியாத பொறாமை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளின் மத்தியில் அனைவரும் சிறப்பாக உழைக்க வேண்டும், சோம்பேறித்தனத்தை களைந்து மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நற்சிந்தனையை அவர்கள் உள்ளத்தில் ஊற்றியருளும். நேற்று மாலை ஆராதனைக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்ததினால் 100% பிரசன்ட். ஆனால் இன்று காலை பூசை உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் 4 சிறுவர்கள், மற்றபடி ஒரு காக்காயும் காணோம். இதுதான் அவர்களுடைய தியாகம், இதுதான் அவர்களுடைய தயாரிப்பு. அருட்சாதனங்களை பெற்ற பிறகு அதுவும் இழந்துவிடும். இப்படிப்பட்ட அசமந்தத்தனத்திலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பாடினோம். இன்னும் உயிரூட்டியருளும், தியாகத்தை தந்திரளும். குறிப்பாக பெற்றோருக்கு கொடுத்தீர் என்றால் அது இயல்பாக பிள்ளைகளுக்கும் வரும். எங்கள் பெற்றோருக்கு தாரும். பிள்ளைகளை இன்னும் தெய்வ பயத்திலும் நல்ல கடமைகளை செய்வதற்கு வேண்டிய அந்த கடமை தவறாத உணர்விலும் வாழ்வதற்கும் கட்டாயத்தின் பேரினால் அல்ல, தண்டனை கொடுக்கப்படும் என்ற அடிமை மனஸ்தாபத்தால் அல்ல, நல்ல தாராள உள்ளத்தில் உம்மை அன்பு செய்ய வேண்டும், உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இன்னும் அதிகமாக தாரும். இதற்காக செபிக்கின்றோம், இதற்காக உமது அருளை வேண்டுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பல வகையான கேள்விகள், பல வகையான திகைப்புகள் நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் உமது அருள் ஆற்றல் அன்று எப்படி ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு அந்த அன்பின் வேட்கையை, அன்பின் தணலை தந்தீரோ, அதுபோன்று எங்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாரும். வழிபாட்டுக்கு உதவுவதற்கு தயங்குகின்ற உள்ளங்களை இன்னும் தூண்டியருளும். அச்சத்தினாலோ அசமந்தத்தினாலோ வேண்டா வெறுப்பினாலோ ஒதுங்கி நிற்கின்ற துறவரத்தாரையும் அருகிலே ஈர்த்தருளும். உமது பணிக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு வேண்டிய தாராளத்தை தாரும். ஆண்டவரே, அனுகூலம், ஆதாயம், பணம், காசு, பதவி இவைகளுக்கு முன் நிற்கக்கூடிய இந்த உலகிலே உமக்காக வாழ வேண்டும் என்ற சாட்சி பகர்தலை நாங்கள் வாழச் செய்திருளும். எங்கள் குற்றம் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து எம்மை ஆசீர்வதியும். ஆவியின் அனலை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மே மாதம் 10ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம். இன்று புனித அவிலாவின் யோவான், அவில் ஆஃப் ஜான், மொலோக்காவின் புனித தமியான் என்னும் புனிதர்களை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. இதனால் திருப்பலியை தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற பேத்ருஸ் தேதுரா ஆந்திரையார் நாள் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அதிரூபசாமி குடும்பம், அல்போன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியே குடும்பம், இவர்களோடு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக உடல்நலன் வேண்டி விஜயகுமார் குடும்பம், பட்டாபிராம் 80வது ஆண்டு பிறந்த நாளுக்கு நன்றியாக நன்றி கூறுகின்ற ஜிசேல் டீச்சர், படிப்புக்காகவும் உடல் நலனுக்காகவும் ஜெபிக்கின்ற ஏஞ்சல் கண்மணி பெற்றோர் ஆஸ்திரேலியா, தீயாவிடமிருந்து விடுதலை நிரந்தர கட்டுக்குள் அடங்க கிறிஸ்தியான் லெபோ அமுதா வெரோனிகா, வீடு காலி செய்ய வேண்டி டொமினிக் மரி ரெஜினா, பிரஷர் குணமாக கண் பார்வை சரியாக ஆன் மேரி சின்னசாமி பிரான்ஸ், கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ரஜினிகாந்த் சரண்யா, உடல் நலன் வேண்டி விக்டர் சுசான், ஜெனிஃபர் இமானுவேல் பெங்களூர், மரியம் பிள்ளை அல்போன்ஸ் செசிலியா லண்டன், மாதாவுக்கு நன்றியாக ஜோசப் லியோ குடும்பத்தினர், உடல் நலன் குடும்ப நலன் வேண்டி வசந்தையின் கருத்துப்படி அவருடைய தந்தை அந்துவானுக்கு ஆண்மையை பாற்றி கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஃபெலிசிட்டா அமல்ராஜ் சென்னை, தீய கட்டுகள் விலக நல்வாழ்வு அமைய வேண்டி காஞ்சனா உமா குடும்பத்தினர், முட்டி வழி குணமாக வேண்டி மார்க் லெமான் பிரான்ஸ், ஆண்மையை பாற்றிக்காக ஃப்ரெட்ரிக் அமல்ராஜ் கனடா, அந்துவான் மார்கரெட் பிரிசில்லா ஜோசப் செபாஸ்டின் இவர்களுக்காகவும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைவனிடம் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம்மில் விசுவாசம் கொண்டவர்களை திருமுழுக்கினால் புது படைப்பாக்கினீர்.
இவ்வாறு கிறிஸ்துவில் புதுப்பிறப்படைந்த நாங்கள் தீமையின் கவர்ச்சிக்கு உள்ளாகாமல் அருள் வாழ்வாகிய கொடையை எம்மில் காத்து அதிலே வளர்ச்சியடைய அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூவிய ஆயவரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 31-42 முடிய இறை வார்த்தைகள். அந்நாள்களில் யூதேயா, கலிலேயா, சாமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லா திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தது. அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லீத்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார். எழுந்து உம் படுக்கையை நீரே சரிபடுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லீத்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தப்பித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தோர்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்களில் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடைத்திருந்தனர். யோப்பாவிற்கு அருகில் உள்ள லீத்தோக்கவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாளிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடல் பக்கம் திரும்பி, தப்பித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறைமக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பதிலுரை பாடல்.
மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. இதோ ஆண்டவருடைய மக்கள், அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவர்களது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பதிலுரை பாடல். மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உன் ஊழியன். நான் உன் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பதிலுரை பாடல். மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 6, திருவசனங்கள் 60 - 69 வரை. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வுதளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனில் முதற்பெருக்கிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளையுமான இந்த அப்பத்தை உமக்கு காணிக்காக்குகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.
தண்ணீர், ரசம் என்பவற்றின் வழியாக அவருடைய தெய்வீக இயல்பிலும் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிருந்து நாங்கள் எந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம், மனித உழைப்பும் நிலத்தின் விளைவுமான இந்த ரசத்தை உமக்கு காணிக்காக்குகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி இல்லாமல் இறைவனாகிய தந்தை கேட்டு தாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக நாங்கள் உம் திருமணி காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை இழந்து விடாமல் இருக்க இக்காணிக்கைகளை ஏற்றும் திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் ஆளும் இல்லாமல்ல இறைவா, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். சாபவென்று உயிர் பூண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.
கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கோந்துலா இந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென்.
நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது முருங்குப்பாக்கத்தில் 6:30 மணிக்கு திருப்பலியும் திருப்பலியின் முடிவில் கொடியேற்றமும் தொடர்ந்து நவநாளும் நடைபெறுகிறது. அதில் பங்கேற்க முடிந்தவர்கள் பங்கேற்க அறிவிக்கின்றோம். நாளைய தினம் டிஎன் பாளையத்தில் உள்ள பாத்திமா சிற்றாலயத்தில் திருவிழா திருப்பலியாக 10 மணிக்கு ஞாயிறு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமா அன்னையின் நினைவு நாள். ஆகவே அதற்கு முன்னதாக இந்த ஞாயிற்றுக்கிழமையே திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். கடந்த ஆண்டு இதே போன்று அந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு வழிபாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. அதன் நினைவாக நன்றியாகவும் ஏஜே ஸ்கூல் அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற வகையில் நன்றி திருப்பலியுமாக ஒப்பு கொடுக்கப்படும். இப்பொழுது ஒரு கருத்து பரிமாற்றமும் ஒரு மாற்றமும். இந்த தீர்த்தம் தெளிப்பது எதற்காக? வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா? வாழை இலை போட்டு சாப்பிடும் பொழுது முதல்ல கொஞ்சம் கொண்டாந்து உப்பு வைப்பாங்க. அந்த உப்பை சில பேர் தொடுவாங்க, தொடமாட்டாங்க. வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணாட்டி விட்டுடுங்க, வேஸ்ட். இப்போ தினம் தினம் நற்கருணை ஆராதனை மிக சிறந்த ஆசீர் கொடுக்கப்படுகிறது. திருப்பலியிலே ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் சாதாரண உப்பு தேவையா? தேவைன்னா அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த தொட்டியில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சிலுவை அடையாளம் பக்தியாக போட்டுட்டு போனால் போதும். ஆகவே வார நாட்களில் இந்த தீர்த்தம் தெளிப்பது இத்துடன் நிறுத்தப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஈசோப்புளினால் மட்டும் தீர்த்தம் தெளிக்கப்படும். மரியாயின் சேனை ஜெபிப்பதோடு இல்லாமல் இந்த தீர்த்த தொட்டிகளை எல்லாம் சுத்தம் செய்து சுத்தமான தீர்த்தத்தை ஊற்றி செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஏந்திருப்போம், ஆசிர் பெறுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உம்மால் மூளைக்கல்லாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியில் உம்முடைய செயலாற்றலை கண்ணுற்று வியந்து உம்மை போற்றுகின்றோம். எங்கள் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து மனிதரின் மேம்பாட்டிற்காக ஈடுபாட்டுடன் உழைக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துகளுக்காகவும் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தை உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கிலுள்ள அருட்சகோதரிகள் பொது நிலையினர் கருத்துகளுக்காகவும் சிறார்களின் கருத்துகளுக்காகவும் அன்புள்ளி குடும்பங்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்காகவும் மன்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.